இவ்வளோ அரசு மரியாதையோட போகிற அந்த ஆம்புலன்ஸ்குள்ளே யார் இருக்கான்னு உங்களுக்கு தெரியுமா? வெறும் 10 மாசமான ஒரு பிஞ்சு குழந்தை தான் அந்த ஆம்புலன்ஸ்குள்ளே இருக்காங்க. கேரள மாநிலத்தை சேர்ந்தவங்க தான் இந்த அருண் அப்ரஹாம் அண்ட் ஷெரின். இவங்களுக்கு பிறந்த அழகான குழந்தை தான் இந்த ஆலின். இவங்க 3 பேரும் பார்த்தீங்கன்னா திருவிழாக்காக வந்து பிப்ரவரி 5ஆம் தேதி வந்து காரில் ட்ராவல் பண்ணுறாங்க. அப்படி காரில் போகிறப்ப எதிர்பாராத விதமாக ஒரு ஆக்சிடென்ட் ஒன்று நடக்குது. அந்த ஆக்சிடென்ட்டில் வந்து அந்த சின்ன குழந்தைக்கு வந்து தலையில் அடிபட்டு தலை ஃபுல்லாக ரத்தம். ஒன்றும் இல்லை, நம்ம வீட்டில் ஒரு குழந்தை ஓடி போய் கீழே விழுந்து சின்னதாக அடிபட்டாலே நம்மளால தாங்கிக்க முடியாது. தன்னோட கைக்குள்ளே விளையாடிட்டு இருந்த ஒரு குழந்தை சுயநினைவே இல்லாமல் தலை ஃபுல்லாக ரத்தத்தோடு பார்க்குறப்ப அந்த பெற்றவங்களுக்கு எவ்வளோ வலிச்சிருக்கும். அண்ட் இந்த மாதிரி கஷ்டம் வந்து உண்மையாக யாருக்குமே வரக்கூடாது. அண்ட் அதுக்கப்புறம் வந்து அவங்க அவசர அவசரமாக பக்கத்தில் இருக்கிற ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் கூப்பிட்டு போய் அட்மிட் பண்ணியிருக்காங்க. டாக்டர்ஸ் பார்த்துட்டு வந்து பிரெயின் டெட் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க பண்ண ஒரு விஷயந்தான் வந்து என் மனசில் வந்து அவங்க அவ்வளோ பெரிய உயரத்தில் இருக்காங்க. அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, எங்கள் குழந்தைக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு, ஸோ உங்கள் குழந்தைகிட்ட இருக்க ஆர்கன்ஸை வந்து யாருக்கு தேவைப்படுதோ அவங்ககிட்ட கொடுத்து அவங்க மூலிமா நாங்கள் உயிர் வாழ வச்சுக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அவ்வளோ ஒரு வழியில் இந்த மாதிரி ஒரு முடிவெடுக்க உண்மையிலுமே ஒரு மன தைரியம் வேணும். அது நம்மள எத்தனை பேருக்கு இருக்குன்னு தெரியல அந்த மாதிரி ஒரு டைமில். அண்ட் அந்த குழந்தை பார்த்தீங்கன்னா இன்னும் சாகலை, 5 பேர் மூலயமா உயிர் வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க அண்ட் இருப்பாங்க எப்பயுமே. அண்ட் இவங்க தான் வந்து கேரளாவோட யங்கஸ்ட் டோனர் ஆர்கன் டொனேஷன் பண்ணுறதில்ல. இதை சொல்கிறதுக்கு வந்து எனக்கு ஒரு பக்கம் ரொம்ப கஷ்டமாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் வந்து ரொம்ப பெருமையாக இருக்குது அவங்க அப்பா அம்மாவை நினச்சி. அண்ட் ஆர்கன் டொனேஷன் பண்ணுறதுல ஒரு அவேர்னஸ் வந்து நம்ம நிறைய பேருக்கு வந்து அவங்க புரிய வச்சுருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.